வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்டர்லாஸ் பண்ண. எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட்டில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஆர்காட்டில் எதுக்கு அந்த ஆர்காட்டு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குடிமல்லூர், பன்னிமேடு, புதுப்பாடி, மேல்விசாரம், வேப்பூர், காரை துணியில் வந்து அந்த தேங்காய் கட்டுறாங்க. 6 காடு, 6 முனிவர்கள், 6 காடு. ஸோ இந்த ஊருக்கு ஆர்காட் அப்படின்னு எதுக்கு பேர் அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரை சுற்றி ஒரு 6 காடு இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 6 காடுகளாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காட்டிலையும் வந்து ஒவ்வொரு சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, மொதல் காட்டில் இருக்கிற வால்மீகீஸ்வரர் அப்படிங்கிற இந்த கோயிலில் தான் இருக்கோம். ஸோ இது கோயில் எப்போ திறப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம்லாம் திறப்பாங்க. நம்ம மார்னிங் வந்தனால உள்ளே போய் பார்க்க முடியல. ஸோ இங்கே வந்து எப்போ ஃபேமஸ்னால், அந்த பௌர்ணமி டைமில் இந்த 6 கோயிலையுமே நல்லா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். காட்டிலே வந்து அந்த 6 சிவன் கோயிலே வந்து 6 முனிவர்கள் வந்துட்டு போனதாகவும் அவங்க பாட்டி சிரிச்சதாகவும் இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து வால்மீகீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து தவம் செஞ்சதாகவும், ஸோ அவர் இங்கே வந்து நிறையா பாடல்கள் எழுதியுள்ளதாகவும் சொல்கிறாங்க. ஸோ நான் ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற அந்த முனிவர்கள் டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். வாங்க நம்ம அடுத்த கோயில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது காட்டில் தான் இருக்கும். அதாவது 2வது கோயிலான வசிஷ்டேஸ்வரர் கோயிலில் தான் இருக்கும். இது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து பெங்களூர் ஹைவேல தான் இருக்குது. இந்த ஊருக்கு பேர் வந்து வேப்பூர் அப்படிம்பாங்க. கோயில் வந்து உள்ளே தான் இருக்குது. வாங்க நம்ம கோயிலில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க, ரொம்பவே அழகாக இருக்குது கோபுரமும். ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு பௌர்ணமி டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு கூட ரூமை ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். இது மட்டும் இல்லை, அங்கேயும் கொஞ்சம் ரூம்ஸ் இருக்குது, நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வரதுக்கு முன்னாடி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வந்தீங்கன்னா கூட நீங்கள் இங்கே கோயிலில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சர்வேஸ்வரரோட ஆலயமும் இருக்குது. நிறைய பேர் கோயில் தேடிட்டு இருப்பீங்க. இங்கே வந்து சண்டே அவருக்கான சிறப்பு பூஜையை நடைபெறுது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவரை கூட நீங்கள் வணங்கிட்டு போகலாம். எங்கே இருக்கோம் அப்படின்னா, 3வது கோயிலான கௌதமீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ இது எங்கே இருக்குன்னா, ராணிப்பேட்டையில் காரை அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் பௌர்ணமி சிவராத்திரி டைமில் ரொம்பவே கூட்டம் வரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாமே வர கூட்டத்துக்காண்டி ஸோ க்யூவில் தான் விடுறாங்க. அந்த அளவுக்கு இங்கே கூட்டம் இருக்கும் அப்படிங்கிற மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இது வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சிவராத்திரி இல்லைனா பௌர்ணமி டைமில் வாங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்தது 4வது கோயிலுக்கு போய் பார்க்கலாம்.
இப்போ நான் இருக்கிற கோயில் தான் 4வது கோயில், அகஸ்தீஸ்வரர் கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னிமேடு அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. ஸோ இந்த கோபுரம் வந்து பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்த கும்பாபிஷேகத்துக்காண்ட. இது வந்து 4வது காடுகளில் ஒன்று. அதுவும் இங்கே வந்து சிவன் கோயில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து அந்த பௌர்ணமி சிவராத்திரியில் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இது 4வது கோயில். நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச 3 கோயில், இது 4வது, இன்னும் 2 கோயில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கோயில் பற்றி டீட்டெயிலாக இங்கே இருக்கிறவங்க யார்ட்டையாவது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோயில் வந்து இந்த சுவாமி வந்து அகத்தீஸ்வரர், அம்பாள் வந்து புவனேஸ்வரி அம்மன். இந்த அகத்தீஸ்வரர் வந்து சுயம்பு லிங்கம். பின்னால் பார்த்தீங்கன்னா சடமுடி இருக்கும். மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம். 8,20,000 வருஷம் அகத்தியரால் உருவாக்கப்பட்ட லிங்கம். இந்த லிங்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் பல ராஜாங்களும் ஜமீன்களும் மிராசுகளும் வந்து போயிருக்கிறாங்க இந்த இடத்துல. இன்றைக்கி எங்ககிட்ட இந்த கோயில் இருக்குது. 150 வருஷமாக நாங்கள் வந்து இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கோயிலில் வந்து சிறப்பு அம்சம் தலவிருஷம் வந்து வன்னி மரம். வந்து ஷடாரண்ய கஷேத்திரத்தில் இது ஒன்று. 6 கோயிலில் வந்து குடிமல்லூர், வன்னிமேடு, புதுப்பாடி, மேல்விசாரம், வேப்பூர், காரை, இந்த 6 கோயிலில் 6 முனிவர்கள் வந்து நின்னாங்க. அந்த முனிவரில் முக்கியமானவர் இங்கே வந்து அகத்தியர். அவர் வந்து அகத்தியரை பற்றி நான் சொல்ல வேணாம், பல ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் வந்து ஆகாயத்துக்கும் பூமிக்கும் போயிட்டு வரவர், சுவாமியை நேரடியாக பார்க்குறவர். அப்படிப்பட்ட ஒரு சுவாமி வந்து காலடி வச்ச இடம். இங்கே வந்து நவகிரகத்தில் வந்து ஒத்த கால் சனீஸ்வரர் இருக்கிறாரு. இங்கே வண்டி மரத்துக்கு கீழேயும் சனீஸ்வரர் இருக்கிறாரு. சூரியன் பக்கத்தில் எப்பவுமே வந்து ஆப்போசிட்டில் தான் இருப்பார். இந்த கோயிலில் வந்து பக்கத்தில் தான் இருக்கும். சூரியன் பக்கத்தில் சனீஸ்வரன் இருப்பார். ராகுக்கு அது வந்து நரமுகம் கிடையாது. இது ஒரு மனுஷ முகம், உள்ள வந்து நரமுகம். இது இதனுடைய சிறப்பு அம்சங்கள். இங்கே வந்து தலவிருஷம் வன்னி மரம். சுற்றினீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். சில பேருங்களுக்கு குடும்ப கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு குடும்ப கஷ்டம் தீரும். குடிமல்லூர் வந்து மல்லிகை வனம், மல்லிகை தோட்டம் வந்து அது தலவிருஷம். அங்கே வந்து அத்தி மகரிஷி, புதுப்பாடியில் வந்து பிருத்திவிராஜர், வேப்பூரில் வந்து விஸ்வாமித்திரர், மேல் விசாரம் வந்து வால்மீகி, காரையில் வந்து கௌதமர், காரச்செடி. அங்கே வந்து இங்கே வந்து வேப்பூரில் வந்து வேப்பஞ்செடி தலவிருஷம். விசாரத்தில் வந்து எட்டி மரம் தலவிருஷம். இங்கே வந்து வன்னி மரம் தலவிருஷம். 6 காடு, 6 முனிவர்கள், 6 காடு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குதான் இந்த வன்னி மரம். நம்ம இங்கே என்ன நினச்சிட்டு இங்கே இந்த தேங்காய் கட்டுறாங்க, அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே இங்கே நிறைவேறும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இங்கே பார்த்தாலே தெரியும், எல்லாருமே ஒரு துணியில் வந்து அந்த தேங்காய் கட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. ரொம்பவே ஃபேமஸான கோயில். இருக்கோம் அப்படின்னா குடிமல்லூரில் இருக்கிற ஸ்ரீ பூமிநாதேஸ்வரர் கோயில் தான். இது அந்த 5வது காடுகளில் இருக்கிற 5வது திருத்தலம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கோயிலை சுற்றி ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம்.
நம்ம இருக்கிற ஊர் வந்து புதுப்பாடி அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கும். ஸோ இது வந்து 6வது சிவன் கோயில். பரத்வாஜ் ஈஸ்வரர் முனிவர் அப்படிங்கிறவர் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணனால இந்த கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இந்த 6 காட்டில் இது 6வது கோயில். ஸோ இது வந்து கோயில் இன்றைக்கி நம்ம உள்ளே வந்து போய் பார்க்க முடியல, வெளியே மட்டும் நான் டோட்டலாக காமிக்கிறேன். விஷயம் என்னன்னா, இந்த 6 கோயிலையும் ஒரே நாளில் நீங்கள் பார்க்கணும். அதாவது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு நாள் ஒரு கோயில் அப்படி இல்லாமல் கண்டினியூஸாக நீங்கள் பௌர்ணமி ஆகட்டும் சிவராத்திரி ஆகட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த 6 கோயிலுமே தொடர்ந்து பார்க்கணும். அதுதான் இங்கே ரொம்பவே சிறப்பு மிக்க ஒரு அம்சமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 6 காடு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தோம். இந்த 6 காடுகள், அதாவது 6 சிவலிங்கங்கள் இருக்கிற இந்த கோயில்னால தான் அந்த ஊருக்கு 6 காடு அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.